ஐந்து விட்டான் ஆற்றல் வீசுனார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கே எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலை கடன்லாம் ஓனா முடிச்சுட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல தொடங்கிட்டேன் நண்பர்களே. நடைபயிற்சி போட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றவுடன் தலைக்குதல், அதுக்கப்புறம் சிறிது நேரம் வாட்சா விட்டு டிஜே வேலையும் பண்ணிட்டு இருந்த நண்பர்களே. இடைவெளிக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரும் தயிர் சாதம், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து நண்பர்கள் சிறிது நேரம். ஏன்னா நம்மளுக்கு உடற்பயிற்சி பண்றதுக்கு நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு வரனாரு. அதனால அவருக்காக உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா 1 மணி நேரம் கழிச்சு வந்தார் நண்பர்களே. ஆனா மாசாதான் என்ட்ரி கொடுப்பாரா? அதுதான் இந்த என்ட்ரி. எப்படி இருக்கு மாசா இருக்கா? அதுக்கப்புறம் அவரும் நானும் இன்னைக்கான உடற்பயிற்சியை போட தொடங்கிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கான உடற்பயிற்சி மார்பு பகுதி மற்றும் கை முன்புறம். அதுக்கேற்ற மாதிரி 2 வேறுபாடுகள், இதுக்கேற்ற மாதிரி 3 வேறுபாடுகள். ஒவ்வொன்றையும் கச்சிதமா போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சியை சக்கமா முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதன் பின் ப்ரோ இந்த பெல்ட் அடிச்சிங்களா, அது எப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லி தந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ரோ முதல்ல இந்த ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ப்ரோ இதுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கான்னு கேட்டேன். ப்ரோ இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றாரு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டேன். சரி ப்ரோ படுத்துட்டு இடுப்பு மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொன்னாரு. இடுப்பை தூக்குனோட விடாம அப்படியே காலை தூக்க சொல்றாரு நண்பர்களே. ப்ரோ நான் இதை போய் விடுதலை பயிற்சி பண்றேன், என்ன இன்னைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ப்ரோ விடுதியில் போய் பயிற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு விடுதிக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. விடுதிக்கு சென்றவுடன் முதல்ல போய் குளிச்சிட்டேன். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காலை உணவுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா வெள்ளை சாதமும் கீரை குழம்பு இருந்தது நண்பர்களே. ஆனால் இது மதியான உணவு நண்பர்களே. நம்ம போன நேரத்துக்கு மதியான உணவு தான் இருந்தது. அதை போட்டு தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான காலை உணவை முட்டையோட முடிச்சாச்சு. காலை உணவை மதியானத்துக்கு முடிச்ச உடனே சிறிது நேரம் சாவாசனம், ஒரு 1.5 மணி நேரம் சாவாசனம் நண்பர்களே இன்னைக்கு. அதை முடிச்சுட்டு சாயங்கால உணவுக்கு அதே வெள்ளை சாதமும் கீரை குழம்பும் முட்டையும் சாப்பிட்டுட்டு இரவு உணவுக்கு ராகி பாலும் முட்டையும் அருந்திட்டு இன்னைக்கான நாளை வெற்றிகரமாக முடிச்சிட்ட நண்பர்களே. காலையில சொன்ன குரலுக்கு என்ன பொருளா? ஐம்பொருளால் தோன்றும் ஆசைகளை அமிழ்ந்தவன் வல்லமை மிக்க அகன்ற வானத்தின் உள்ளோரின் தலைவனாக இந்திரனே சான்றாவான். அப்படின்னா ஐம்புலன் ஆகிய கண்ணு காது மூக்கு நாக்கு தோலெல்லாம் நீங்க அடக்கி இருந்தீங்கன்னா இந்திரன் போன்ற பெரிய கடவுளே உங்களுக்கு வந்து அருள் புரிவார் நண்பர்களே அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுதான் இந்த குரலுக்கான பொருள். மீண்டும் வேறொரு குரல்ல வேறொரு காணொலி சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.